ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல் மலரின் ருச்சிகரம். இன்னைக்கு வீடியோவில் தேங்காய் பர்ஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீடியம் சைஸில் ஒரு தேங்காவை கட் பண்ணி வச்சுருக்கேங்க. தேங்காய் கட் பண்ண பிறகு பின்னாடி இருக்க தோலை நீக்கி எடுத்து வச்சுக்கோங்க. தோல் இருந்ததுன்னா பர்ஃபி நல்லா ஒயிட் கலரில் கிடைக்காது. அதனால தான் நம்ம தோல் நீக்கி தேங்காவை கிரைண்ட் பண்ண போகிறோம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தேங்காவை மிக்சர் ஜாரில் போட்டு துருவி எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் சேர்த்துட்டு நம்ம துருவி வச்சுருந்த தேங்காய் துருவலும் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு தேங்காவை நல்லா வறுத்துக்கோங்க. தேங்காய் நல்லா உதிரியாகிற வரைக்கும் கலர் மாறாமல் வறுக்கணுங்க. இங்கே பாருங்கள், தேங்காய் நல்லா உதிரி ஆயிருச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். எண்ணெய் பசையெல்லாம் போய் நல்லா உதிரியாக இருக்குங்க தேங்காய். அடுத்து பாகு ரெடி பண்ணிடலாங்க. அதே கடாயில் 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. 1 கப் நம்ம துருவின தேங்காய் எடுத்திருந்தோம். அதே கப்பில் 1.5 கப்பு சர்க்கரை எடுத்துக்கலாங்க. அதே கப்பில் 1/2 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். சர்க்கரை நல்லா கரையிட்டுங்க. சர்க்கரை ஓரளவுக்கு கரைஞ்சதும் 4 ஏலக்காவும் கொஞ்சம் சர்க்கரையும் சேர்த்து பவுட்ரு பண்ணி எடுத்துருக்கேங்க. அதையும் நம்ம இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஏலக்காய் பவுடர் தனியாக இருந்துச்சுன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சர்க்கரை எல்லாமே கரைஞ்சி பாகு நல்லா கொதிக்குதுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம துருவி வச்சுருக்க தேங்காவும் இது கூட சேர்த்துடலாம். தேங்காய் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ண பாகு நல்லா இறுகுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி இறுக ஆரம்பிக்கும் போது பக்கத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க, பதம் வந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க. பாகு இறுக ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம பதம் வந்துருச்சான்னு செக் பண்ணிடலாம். தண்ணியில் கொஞ்சம் பாகு ஊற்றும் போது அது கரையாமல் இருக்கணுங்க. இதுதான் பதம். கரைஞ்சிருச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் இருகிற வரைக்கும் கலக்கி விட்டுட்டே இருங்க. பாகு நல்லா இருகினதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கிளறி விடுங்க. அடுத்தது ஒரு பிளேட்டில் நெய் தடவிக்கோங்க. நெய் தடவின தட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய் பர்ஃபியை சேர்த்துடலாங்க. இப்போ இது ஒரு 2 மணி நேரம் நல்லா இருக்கட்டுங்க. 2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம இதை பீஸ் போட்டுடலாம். ரொம்ப நேரம் இருக விட்டுறாதீங்க, பீஸ் போட வராது. கரெக்டாக 2 ஹவர்ஸ் கழிச்சுட்டு இதை நம்ம பீஸ் போட்டுடலாம். மறுபடியும் ஒரு 1/2 அன் ஹவர் இது நல்லா இருக்கட்டுங்க. அப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். தேங்காய் பர்ஃபி ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக இந்த ஸ்வீட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுங்கிற உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.